At a grand felicitation event in Mahabalipuram, Tamil Nadu, TVK Chief Vijay honored class 10 and 12 students across 88 constituencies. My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். The event, Thalapathy Vijay Kalvi Virudhu Varangum Vizha, was held in Mahabalipuram. Certificates and cash rewards were presented to the students. Vijay appealed to students to reject caste and religious division. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? TVK's Vijay advised students to think beyond NEET. நீட் மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க. Vijay asked families to fulfill their electoral responsibilities diligently. ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க. ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. As emotional scenes unfolded on stage, தயவு செய்து யாரும் குடி மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும். Parents wish to see Vijay as the next CM of Tamil Nadu. இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இன்றிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். Vijay's fan following cuts across generations. Wherever he goes, his fans follow. The turnout in Chennai should come as no surprise to anyone. So was this a political gimmick, or has Vijay taken one more step towards realizing his political dream?